எல்லாம் அவர் பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அமைப்பு இருக்கிற மாதிரி தான் இந்த நாடகத்தை அவர் கொண்டு போயிருக்காரு. அந்த நாடக அமைப்பில் இருக்கிற ராவணனை பத்தின அவர் எப்படி நிரூபிச்சிருக்காருன்னு சொன்னா, அவர் எந்த குற்றமும் செய்யலை, அதாவது செய்யவே இல்லைன்னு சொல்ல முடியாது, செஞ்சிருக்கிற குற்றம் அந்த குற்றவாளியுடைய தரப்பில் இருந்து அவருக்கு ஒரு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பா மறு விசாரணை அப்படிங்கிற மாதிரி அந்த நாடகத்தை அவர் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. அந்த நாடகத்துல நமக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை நம்ம இப்ப இங்க ஒரு கலந்துரையாடல் மாதிரி நம்ம பேசுவோம். சரி, அந்த ராவணனுடைய கதாபாத்திரத்தை மையப்படுத்தி அவன் என்னென்னலாம் சொன்னான், ராவணனுடைய கதாபாத்திரத்துல அவன் தரப்பு இருக்கிற நியாயமும் அவன் மற்றவர்கள் செய்த குற்றங்களை எல்லாம் அவன் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறது யார் இடத்துல, நீதி தேவன் இடத்துல புரிய வைக்கிறார். சரியா? அப்போ ஒரு நீதி தேவனா இருந்து தண்டனை தரதோ அல்லது விசாரணைக்கு தீர்ப்பு சொல்றவர் சரியானதாக இருக்கும். அப்போ அவர்கிட்ட அவருடைய தரப்பை பத்தி நான் ஒரு தவறே செய்தே நம்ம சொல்லலை, நான் செய்ததும் தவறு தான், ஆனால் என்ன விட இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் தவறு செஞ்சுருக்காங்க, அந்த தவறுகளை எல்லாம் அவங்க சுட்டி காட்டுறாங்க. அந்த சுட்டி காட்டுற விதமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விதத்தில் எப்படி தோணுதுன்னா, ராவணன் அப்படி ஒரு பெருசா தப்பு பண்ணல அப்படிங்கிற மாதிரி நமக்கே அந்த நாடகத்தை படிக்கிறப்ப நமக்கு புரியும். இப்ப உங்க தரப்புல நீங்க என்ன அதை புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த நீதி தேவன் கதையில நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறதும், இதுல யார் நல்லவங்க அல்லது உண்மையிலேயே ராவணன் வந்து செய்த தவறு அவ்வளோ பெரிய தவறா அப்படிங்கிறது உங்க மனசுல இருக்கிற விஷயங்களை இப்ப நீங்க மாற்றி ஷேர் பண்ணுங்க. சரியா? எல்லாருமே ஏன்னா மெயின் கதாபாத்திரத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறது யார் இடத்துல, ராவணன் பற்றி தான் முழுக்க பேசியிருக்கான். அப்ப ராவணன் தரப்புல இருந்து அவன் தரப்பு நியாயத்தை நீங்க எடுத்து சொல்ற மாதிரி ஒரு கலந்துரையாடல் வந்து நம்ம பேசுவோம். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது என்ன நீங்க ஷேர் பண்ணுங்க. ராவணன் வந்து ஒரு கெட்டவன் எல்லாருமே சொல்றாங்க. பட் ஆனா வந்து ராவணன் வந்து கெட்டவன் தான் இல்லை நாங்கள் சொல்லலை. ஆனா இவைன்னு சொல்லிட்டு தேவர்கள் வந்து மறைமுகமா நிறைய தவறுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ராவணனுடைய என்ன செஞ்சான், அவன் வந்து ஒரு சீதை மேல ஆசைப்பட்டு தப்பம் கிடையாது, அது வந்து ஒரு அவனை துன்பப்படுத்துவதும் கிடையாது, அச்சுறுத்தலும் அந்த மாதிரி எதுவும் பண்ணது கிடையாது. ஆனா வந்து ராவணன் வந்து அவன் தங்கையை வந்து நிறைய கொச்சப்படுத்தி அவன் மூக்காரத்துக்கு வந்து தவறு நடக்கிறார். ஆனா இதுதான் இப்ப சொல்றாங்க ராவணன் பண்ணாத தப்புன்னு சொல்றாங்க, இது ராவணன் பண்ணாத சரின்னு சொல்றாங்க. இது வந்து எப்படி நியாயமாகும்? அதாவது வந்து இந்த அவங்க சொல்ற விஷயம் எப்படின்னா, ராவணனுடைய தங்கை அவளும் ராமன் மீது ஆசைப்படுறான். சரியா? ஆசைப்படுற பொண்ணு, அதாவது மனுஷர்கள் ஆசை என்பது இயல்பான ஒரு விஷயம், தவறு கிடையாது. ஆனா அது ராமன் மீது பட்டது தவறுன்னு சொல்லி அவங்க ரொம்ப மோசமான ஒரு கேரக்டர் பொண்ணா அங்க அம்மர் வடிவமைச்சிருக்காரு. அது தவறு தானே. நமக்கு பிடிச்சிருக்குது பிடிக்கல அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லிட்டு போயிடலாம், எனக்கு பிடிக்கல, நான் அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அவன் மீது ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டை அவன் மேல வைக்கக்கூடாது. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, அந்த இடத்துல நான் வந்து என்னுடைய தங்கையா ஒரு அண்ணன் ஸ்தானத்தில் இருக்கனால என்கிட்ட நீங்க சொல்லிட்டீங்கன்னா என்னுடைய தங்கையினுடைய மனசை நான் மாத்திருக்கலாம், அது அவனுக்கு சில கருத்துக்கள் நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லி புரிய வச்சுக்கலாம். ஆனா அவன் மீது வீண் பழியை போடுறது எந்த விதத்துல நியாயம்? ஒரு பொண்ணா அவன் மேல நீங்க வீண் பழித்து செய்யாத ஒரு தவறை குற்றச்சாட்டு அவன் மேல சொன்னது எந்த விதத்துல நியாயம்? ஒரு அண்ணனா நீங்க என்கிட்ட சொல்லியிருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்றாரு. கரெக்டா? அடுத்து இன்னொரு கதாபாத்திரத்தை பத்தி நம்ம சொல்லணும்னா கைகையை பத்தி சொல்லணும். அவர் அந்த கைகை எப்பேற்பட்டவள் அப்படிங்கிறத அந்த கைகையினுடைய மனம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறது சொல்ற மாதிரி அவர் ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருப்பாரு இல்லையா? அவன் தரப்பு நியாயம் சொல்றப்போ கைகையை பத்தி பேசியிருப்பாரு ராவணன். அதை பத்தி இங்க யாருக்கும் தெரியுமா? அதாவது கைகை அப்படிங்கிறத உண்மையிலே இது பெற்றெடுக்கல அப்படின்னு சொன்னாலும் பெற்றெடுத்த ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து ஒரு நல்ல தாயா இருக்கா கைகை. ஆனா இந்த முடிசூற்ற விழா நம்ம வருகின்ற போது அது என்ன யோசிக்கிறான்னா, கைகை வந்து மனம் உண்மையான பாசம் தான், சந்தோஷப்படுறான் இந்த செய்தியை கேட்டு ராமனுக்கு முடிசூற்ற விழா. ஆனா அந்த இடத்துல கூணி ராமனை பழிவாங்குவதற்காக என்ன பண்றான்னா கைகையினுடைய மொத்த மனசையும் மாற்றிடுறான். அவளும் மாறி போயிடும். ஒரு கட்டத்துக்கு
அந்த தன்னுடைய மகனுக்கு அது கிடைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுல என்ன பண்றான்னு சொன்னா தசரதனிடத்தில் போராடி பரதனுக்கு தான் முடிசூட்டுற விழா பண்றாங்க. அந்த முடிசூட்டுற விழா பண்ணிக்கின்ற பொழுது ராமன் இங்க இருக்கக்கூடாது, காட்டுக்கு போயிடணும், வனவாசத்துக்கு போயிடணும் அப்படிங்கிறப்ப அந்த ஊர், உலகம், நாடு, நகரம், பறவை இனம், விலங்கினம், மரங்கள் எல்லாமே இருந்தது, நாடே அழுகுது. அப்ப அந்த விதத்துல அவள் செய்தது தவறு தானே. ஒரு ஊரே ஒரு நாடே அழுகுங்கிறப்போ ஒரு சுயநலமா அவன் தன்னுடைய மகனுக்கு கிடைக்கிறதுக்காக மொத்த குடும்பத்தையும் நகரத்தையும் அள வைக்கிறது எந்த விதத்திலும். அப்ப அவ செய்தது என்ன தவறு தான், இரக்கமற்ற செயல்தான். சரி, அப்படி பார்த்தா நான் யாரோட மனசையும் நோகடிக்கல அப்படிங்கிறது ராவணன் சொல்ற ஒரு கதாபாத்திரம். ரைட். அடுத்தது முனிவர்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு இடத்துல யாகம் நடத்திட்டு அக்னி தேவனையும் அவங்க போயிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்களோட முனிவர்களோட மனைவிகள்லாம் இருக்கும்பொழுது அக்னி தேவன் வந்துட்டு அவங்க மனைவிகளை வந்துட்டு செக்யூஸ் பண்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இது கடவுளே வந்துட்டு அவங்க மேல ஆசைப்படும் போது மற்றவங்க மனைவி மேல ஆசைப்படும் போது நான் மனுஷன், நான் அவங்க தெரியாம எனக்கும் ஆசை இருக்காரு சொல்லி சொல்லுவாங்க. இது என்ன தப்பு சொல்லி அதாவது வந்து அக்னி பகவான் அப்படிங்கிறது நம்ம யார் தொட்டாலுமே சுடுகின்ற தன்மை கிடையாது. நல்லவங்க தொட்டாலும் தீயவர்கள் தொட்டாலும் நெருப்புனாவே என்னது சுடுற தன்மை. அப்ப அந்த மாதிரி நெருப்புல யாகம் நடத்துகின்ற பொழுது நம்ம என்ன பண்றோம், நம்ம கிட்ட இருக்கிற தீய சக்திகள் போகணும், அதோட அந்த நெருப்புல அழிச்சிடணும், நமக்கான நல்ல சக்திகளை நம்ம மனசுக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம யாகம் நடத்துறோம். அந்த யாகத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னா ரிஷிகள், முனிவர்கள், அவங்களுடைய மனைவிமார்களோடு உட்கார்ந்துருக்காரு. அது ராவணன் சொல்றான், இவருமே அக்னி பகவான் அப்படிங்கிற கடவுளே ஒரு இடத்துல தப்பு பண்றாரு அப்படிங்கிறப்ப நான் எந்த தப்பு பண்ணல அப்படின்னு அவர் ஒரு விவாதம் பண்ணுவார். சொல்லுவாரு, நீங்க எந்த தப்பும் பண்ணலையா அப்படிங்கிறப்போ மனசளவுல நான் அந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், அந்த பக்கத்துல இருந்த மனைவி, அவங்களுடைய ரிஷிகளினுடைய மனைவிகளை தான் நான் அழகா ரசிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது தவறு தானே. அப்ப நம்ம மனசுல அவங்க அழகா இருக்காங்கன்னு பாக்குறப்ப திரும்ப திரும்ப அவங்களை பார்க்கணும்னு நீ ஆசைப்படுறீங்க. அப்ப அது ரிஷிகளுக்கு செய்யற துரோகம் தானே. ஒரு கடவுளா இருந்தே மற்றவர்களுடைய மனைவிகளை என்னுடைய அழகை ரசிக்கின்ற பொழுது இந்த இடத்துல அவர் தவறு பண்றாரு. அப்ப இவங்களை விட நான் என்ன தப்பு பண்ணிட்டேன். ராவணன் கரெக்டா சொல்லிக்கின்ற பொழுது ஒவ்வொருத்தருமே என்னது குற்றவாளிகளாக தான் இருக்காங்க. அப்ப இதெல்லாம் வந்து இந்த உலகத்துல பெரிய தப்பா தெரியா. நான் அடுத்தவனுடைய மனைவியை ஆசைப்பட்டேன், கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். அதாவது சிறையில தான் கொண்டு வச்சிருக்கேன். அவளை தொட்டதோ பார்த்ததோ அவளை அடையாம நான் எதுவுமே ஆசைப்பட்ட பொண்ணை என்னது சிறையெடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். அதுக்கு நான் செய்த தவறு இல்லைன்னு சொல்லல. ஆனா இவங்களெல்லாம் செய்கின்ற ஒவ்வொரு தவறும் பார்க்கின்ற பொழுது நான் செய்தது தவறாக இருந்தாலும் இது பெரிய தவறா நான் செய்யலையே அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லுங்க. ஏகலைவன் வந்து துரோணாச்சாரியர் வந்து தன்னோட குருவா நினைச்சிருப்பாரு. ஆனா துரோணாச்சாரியர் வந்து ஏகலைவனோட வலது கட்டைகளை வந்து வெட்டி அவரோட வீரத்தை வந்து குறைச்சிருவாரு. அந்த இடத்துல இது ஒரு இறக்கமற்ற செயல் அப்படிங்கிறது ராவணன். அதாவது வில் வெட்டுறதுக்கு நமக்கு எது முக்கியமானது, கட்டைகள். சரியா? இந்த இடத்துல ஒரு மாணவனுடைய அந்த திறமையை தடுக்கணும் அல்லது அழிக்கணுங்கிற ஒரு சூழ்ச்சியினால அவர் என்ன பண்றாரு, அந்த கட்டை விரலையே அவர் அழிக்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு குருவா இருந்து ஒரு மாணவனுடைய திறமையை வெளிப்பாட்டுக்கு உதவியா இருக்கணும் அல்லது வெளிப்படுத்துக்கு ஒரு பொருளா இருக்கணும். சரியா? இந்த மாதிரி திறமையை காட்டுன்னு சொல்லி உற்சாகப்படுத்தணும். ஆனா இந்த இடத்துல அவனுடைய திறமையை அழைக்கக்கூடிய மாதிரி அவனுடைய கட்டை விரலையே எனது பலமே அந்த வில் வித்தையில பலமே கட்டை விரல் தான். இப்போ அதையே அவன் அழிக்கணும்னு இவர் நினைக்கிறாரே. அப்ப இவர் உன்னதமான ஒரு ஆசிரியரா குருவா. அப்ப இவரும் என்னது அவனுடைய செயல்களை பார்க்கறதுக்கு இறக்கமற்ற ஒரு குணமுடையவராக தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. இதுல முக்கியமான நான் ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். எல்லாருக்கும் தெரியும் ராமனுடைய மனைவி சீதை. அவ எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு இருக்கவங்க எல்லாருக்குமே ராமாயண கதை நமக்கு தெரியும். முக்கியமா பார்த்தீங்கன்னா அவளே சொல்ல, என்னுடைய கணவன் எனக்கு பொறுத்த வரைக்கும் இறக்கம் இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி அறிஞர் அண்ணா எழுதியிருக்காரு. உண்மையிலே அவர் அந்த மாதிரி கதையில இருக்கான்னு இல்லை. பட் அவர் இங்க ஒரு இடத்துல புரிய வைக்கிறதுக்காக அவருடைய கருத்தை சீதை மேல சீதையை வைத்து சொன்ன மாதிரி சொல்லியிருக்காரு. கல்யாணம் பண்ண நாளிலிருந்து அவர் என்ன சந்தோஷமா தான் பார்த்துக்கிட்டாரு. சரியா? ஆனா காட்டுக்கு போறப்ப நான் கூட வரேன்னு சொல்லியிருந்தாலும் உண்மையான என்னால பாசம் வச்சுதான் என்ன பண்ணியிருக்கணும், என்னை இங்கேயே விட்டுட்டு போயிருக்கோம். சரியா? அரண்மனையிலே ஒரு சந்தோஷமா இருக்கணும். அதை பண்ணல, கூட்டிட்டு போனாரு. அங்க போய் என்னை ஒருத்தர் சிறையில் எடுத்துட்டு போனப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சு என்ன மீட்டு வந்தார். மீட்டு வந்த இடத்துல ஊர் மக்கள் எல்லாம் என்ன தவறா பேசுறாங்கன்னு சொல்றப்போ ஒரு கணவனா இருந்து பேச்சுல போராடி ஜெயிச்சிருக்கணும். அதற்கு ஊருக்கு முன்னாடி என்ன என்ன பண்ணாரு, அக்னிக்குள்ள இறந்து சொன்னாங்க. அதுவும் நான் மீட்டு வந்துட்டேன், நல்லவன்னு சொல்லி நிறுத்தாச்சு. அதுக்கப்புறம் நிறைவான கர்ப்பிணியாக இருந்த என்ன கார்த்திகனது அனாதை மாதிரி விட்டுட்டு வந்துட்டாரு. சரியா? இப்படி
இருந்து கதையை அவர் அப்படி கொண்டு போயிருக்காரு. சரியா? இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இங்க ஒவ்வொருத்தரோட கதையும் ராவணன் சொல்லுகின்ற தருணத்தை வச்சு பார்த்தா நமக்கு எப்படி தோணுதுன்னா பெரிய தவறு ராவணன் செய்கிறார். சரி, இவங்க எல்லாம் வச்சு பார்க்குறப்ப அவர் செய்த தவறும் ஒரு பங்கு தான். தவறு செய்வதற்கு மூல காரணமே நமக்கு என்னது? நம்மளுடைய முதல் ஆரம்பம் பிறப்பு வளர்ப்பு முறை. ரெண்டாவது நல்லா வளர்ந்து ஆளானதுக்கு அப்புறம் நம்மளுடைய சூழ்நிலை. நம்ம ஒரு பொருள் மீது ஆசைப்படுறோம் சொன்னா அதை அடையணுங்கிறதுக்காக மற்ற எந்த விஷயம் கான்செப்டும் நம்ம உள்ள போகாது. அதை அடைஞ்சே ஆகணுங்கிற எண்ணம் தான் நமக்கு தெரியுது. அப்ப தப்பா சரியா நம்ம பண்ணுறதுலாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வருது. அதைத்தான் அவர் கொண்டு போயிருக்கு. ஒரு மனிதன் தவறு செய்யலாம்னு சொன்னா கடவுளே ஆக இருந்தாலும் சரி, சாதாரண படிச்சவங்களாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, சூழ்நிலை தான் நீங்க அப்போதைக்கு நமக்கு எது தவறு அப்படிங்கிறதுல தெரியாது. எனக்கு அது வேணும், அதை நான் அடையணும், எனக்கு அதுக்கு அந்த பொருள் எனக்கு கைக்கு வரும், இதைத்தான் நம்ம நினைக்கிறோம். அப்போ ஒரு மனிதன் தவறு